ஆண்டவரே 5 மாசம் வேலை கிடைக்கல, 5வது மாசம் இது. இப்ப இந்த மாசமும் கிடைக்கலன்னா நீ சொன்ன வார்த்தை பொய்க்க கூடாது இல்ல, ஒண்ணு சொன்னா நடக்கும் இல்லப்பா. இல்ல நீ சொல்லி இந்த மாசம் வேலை கிடைக்கும் சொல்லிட்டு நேரம் போன் பண்ணேன். நைட் ஒரு 7 மணி இருக்கும். பிரதருக்கு போன் பண்றேன், இந்த மாசம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாசம் உங்க வாழ்க்கையில அற்புதம். இவ்வளவு ஆண்டவருக்காக நிக்கிற காலையில மாலையில யாரு பிரியா சாலமன் வரலன்னா பிரதர் கொஞ்சம் ஜெபம் நடத்திருங்க அப்படின்னா நல்லா ஜெபிப்பார். தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுவார். நல்லா ஆண்டவருக்குள்ள வளர்ந்தாங்க, குடும்பம் ஆண்டவருக்குள்ள வளர்ந்தாங்க. அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னும் போது என்கிட்ட முதல் பேசும்போது பேசவே இல்லை, கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த உண்மை, அந்த வேலை இல்லாத நேரத்துல அவங்க காணிக்க அனுப்புவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப என்னுடைய இருதயத்தை உடைத்த ஒரு காரியம். என்னன்னா, ஆண்டவரே வேலை இருக்கிறவங்களே செய்யறது இல்லை, என் தெய்வத்துக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. வேலை இல்லாத நேரத்துல ஏன் பிரதர் எங்களுக்கு காணிக்க அனுப்புறீங்க? நானே கேட்பேன், பிரதருக்கு மெசேஜ் போடுங்கப்பான்னு சொல்லுவேன். நான் பிரதர் கூப்பிட்டு சொல்லுவேன், அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்ல, அது ஆண்டவருக்கு நாங்க அதை பொருத்தனை பண்ணி வச்சிருக்கிறோம், அதை நாங்க அனுப்பித்தான் தீர்மானுவார். அப்பதான் ரொம்ப ஜோம் பண்ணி அவருக்காக, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு தடை, ஏன் இந்த தடை? அப்பா எனக்கு புரியலப்பா. அவர் சொன்னார், அவரை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், அவரை இந்த நாட்கள்ல நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நான் உருவாக்குகிற தேவன், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்பா இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்பா, தாங்க மாட்டாங்களேப்பா, ரொம்ப நாள் அவங்க காத்து இருக்கிறாங்களேப்பா அப்படின்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதத்துல பிரதர்கிட்ட கேட்பேன், வினோத் பிரதர் ஏதாவது சொன்னாரப்பா, வேலையில ஏதாவது வந்துச்சாங்க? இன்னும் ஒண்ணும் வரலன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க? எலியா கிட்ட, எலியாவினுடைய வேலைக்காரன், ஏதாவது தெரியுதாப்பா, அடையாளம் தெரியுதா வானத்துல? ஒண்ணும் தெரியலையா. சரி போய் 7 வாட்டி பாருப்போம் அப்படின்னு முழங்காலே நின்றிருந்தார். ஒண்ணுமே வரலன்னு சொல்றாருன்னு. என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் காத்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, நல்ல வல்லமையா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த மாதம் என்கிட்ட பேசினார், நீ சொல்ல இந்த மாசம் வேலை கிடைக்கும். அப்ப இன்னும் வரல, அவருக்கு கையில ஆர்டர் வரல. நீ சொல்ல வேலை கிடைக்கும் சொல்லுன்ற சொல்லிட்டேன். போன பண்ணி, பிரதர் இந்த மாசம் உங்களுக்கு வேலை கிடைக்குது, அற்புதம் நடக்குதுன்ட்டு சொல்லி 2 நாள் கூட இல்ல, 3 நாள் கூட இல்ல, பிரதர் போன் பண்றாரு, வேலை கிடைச்சிருக்கு. அதாவது ஒண்ணு ஆண்டவர் சொன்னாருன்னா அது நடக்கும், அது நடக்கலைன்னா ஆண்டவர் சொல்லலைன்னு அர்த்தம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாசம் வேலை கிடைக்கும்ன்றது சொல்லிட்டு நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன்ப்பா, சொல்லிட்டேன் வேலை கிடைக்கலைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்கப்பா. இது விசுவாச அறிக்கையா மட்டும் இருக்க கூடாது, நடக்கிற காரியமா இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அதே மாதிரி நடந்துச்சு. கர்த்தர் நல்லவர் உண்மையாவே. வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளும் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லாதவைகளை இருக்கின்றதை போல் அழைக்கும் தெய்வம் நீரே. என் தெய்வமே, எனதேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். என் தெய்வமே, எனதேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். இல்லாதவைகளை இருக்கின்றதை போல் அழைக்கும் தெய்வம் நீரே. உண்மையாக இல்லாதது நடக்காது. மாதங்கள் கழிக்கிறது, ஒவ்வொரு மாசம் வாக்குதத்தை கொடுக்கும் போது நினைப்பேன், இந்த மாசம் ஒரு வினோத் பிரதர் ஒரு வேலை கொடுத்துருங்கப்பா. மாதங்கள் கழியும், ஆனா வேலை கிடைக்கல.
ஆனா இந்த மாசம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், சாட்சி சொல்ல வைப்பார் என்ற வாக்குத்தத்தம் வந்த பொழுது ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை அப்ப கூட சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை நான் கார்ல போயிட்டு இருக்கிறோம், நானும் பிரதர் ஒரு இடத்துல போகும்போது, அப்பா வினோத் பிரதர் கொஞ்சம் போன் போடுங்கன்ற, வினோத் பிரதர் போன் போடுங்க, நான் பேசணும் அவர்கிட்ட. பேசணும்னு சொல்லி நான் வாயை திறந்தோன்னு ஆண்டவர் சொல்றேன், வேலை கிடைக்கும்னு சொல்லு, இந்த மாசம் அற்புதம் நடக்கும்னு சொல்லு, இந்த மாசம் அற்புதம் நடக்கும்னு சொல்லு. சொல்லிட்டு நடந்துருச்சு. வார்த்தை பொய்க்காது, மனிதன் பொய்ப்பான், தெய்வம் பொய்க்க மாட்டார். காத்திருக்குதலுக்கு பலன் உண்டு, காத்திருக்கிற காரியங்களுக்கு பலன் உண்டு. அதிக நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களுக்கு அவரை போல தேவனையே நம்பி ஊழியரோடு இசைந்து ஊழியருக்கு கொடுக்கிறதுலையும் சரி, கனப்படுத்துறதுலையும் சரி, அந்த குடும்பத்தை நான் நல்லா பார்த்திருக்கிறேன். வீட்டுக்கு போனப்ப அப்படி கவனிச்சாங்க. என்னால மறக்க முடியாத ஒரு காரியம். சில ஊழியர் சில வீடுகளை மறக்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி இந்த வினோத் பிரதர் வீட்டை என்னால மறக்கவே முடியாது. அந்த சிஸ்டர், அந்த பிரதர், அந்த பிள்ளைங்க எல்லாரும், சிஸ்டர் இங்கே தங்குங்க, உங்களுக்கு ரூம் போடுறோம், இங்கே தங்குங்க. இல்ல பிரதர், நாங்க இங்க இருந்து போறதுக்கு திரும்பவும் காலையில லேட் ஆகும், நாங்க அங்க போறோம் அப்படின்னா, அது பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது இருதயத்துல ஒரு பாரம், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்களப்பா. அந்த ஊழியரோட அந்த இணையறாங்க பாருங்க, அந்த ஊழியக்காரங்களோட இணையறாங்க பாருங்க, அந்த ஜபம் அற்புதமானது, அந்த ஜபம் அற்புதமானது. சிலரெல்லாம் நினைக்கும் போது கூடுகைக்கு ஏன் வராங்கன்னு இருக்கும். ஆனா சிலரை நினைக்கும் போது, அப்பா இந்த கூடுகையினால இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறீர்களே, அந்த தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த குடும்பத்துக்காக நான் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த எல்லாருடைய ஜபங்கள், பிரியாசாலமான ஆகட்டும், எல்லாருடைய ஜபங்கள் கர்த்தர் கேட்டு பயங்கரமான தகவல். ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது செல்லு உடையும், இல்லைன்னா டிஸ்பிளே போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனையை சத்துரு ரொம்ப நாள் கொடுக்க முடியாது பாருங்க. கட்டி வைத்த காரியங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டிய வேலை வரும், கர்த்தருடைய வேலை வரும். அதான் வனாந்தரத்தில் வழியையும் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் நீங்க பழைய வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, புதிய காரியத்தை தான் செய்வேன். நான் சொல்லிட்டேன், அங்க போனாலும் அவர் வேஸ்ட், கிடைக்காது. தெய்வம் சொன்னதுதான், அதை மாத்துறதற்கு தெய்வம் மனிதன் அல்லவே. அவர் முயற்சி கட்டும், கிடைச்சா ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, புதிய காரியத்தை தான் செய்வேன், புதிய இடத்துக்கு தான் கொண்டு போவேன், புதிய வாசலை தான் திறப்பேன், புதிய வழியத்தான் திறப்பேன். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மே மாசமே சொல்லிட்டாரு. சொல்லி எத்தனை மாதங்கள் உருவாக்கினார் பார்த்தீங்களா? அந்த உருவாக்கப்படுகிற காலங்கள் அவர்களுக்கு இந்த ஜபம் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இந்த கூடுகை தான் அவர்களுக்கு வீட்டிலேயே வந்ததானே ஒரு மிக உன்னதமான ஒரு கூடுகை. இதுல பலப்பட்டார்கள், வசனத்தை நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க, குடும்பமாய் உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தாங்க, குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, குடும்பமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தாங்க. அர்ப்பணிக்க கர்த்தருடைய வல்லமை இதிலும் பெரிதானவைகளை காண்பார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அவரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு எனக்கு போன் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஹை பொசிஷன்ல கொண்டு போவேன்னு சொல்லி, இன்னும் இவரை நான் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி, இன்னும் நான் அவரை உயர்ந்த இடங்களில வைப்பேன்னு சொல்லி, உயரமான இடங்களுக்கு கொண்டு போக பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் அவரை போஷிப்பேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரை அப்பயே சொல்லிட்டேன், பிரதர் இதுதான் பொசிஷன் கிடையாது, இதிலும் மேலானது உங்களுக்கு கொண்டு போகப்படுகிற நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது. ஐயா தெய்வம் பேசுவார், ஐயோ என் தெய்வம் பேசுனதுதான், மாற்று கருத்தே கிடையாது. ஒருத்தருக்கு போன் பண்ணா அந்த காரியம் நடக்கணும். ஒருத்தருக்கு போன் பண்ணி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி என்னை ரொம்ப உண்டினாதான் சொல்லுவேன், ஆண்டவரே இது நடக்கலைன்னா பொய்த்துருமாப்பா ஆண்டவரே என்று கேட்கும் போது, பொய்க்காது சொல்லு, பொய்க்காது, தேவன் பொய்க்காதவர் சொல்ல, என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாதான் அந்த வார்த்தையை அந்த நபருக்கு போன் பண்ணி சொல்லுவேன். ஆனா இந்த மாதம் கர்த்தர் சொல்லிட்டார், இந்த மாதம் அற்புதம் தான், இத்தனை நாட்கள் காத்திருக்கிறதுக்கு வருகிற அற்புதம் தான். வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பான்னு சொல்லி, ஹை பொசிஷன் கொண்டு போவேன்னு சொல்லி. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே வேலை கிடைக்கலன்னு, ஒரு வேலை கிடைச்சா போது, இதை விட கீழான ஒரு வேலை கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நினைச்சாங்க. நீங்க சொல்றீங்க உண்மையாய் ஓடிட உதவுமே. அந்த காணிக்கை கொடுக்கறதுதான் நான் ரொம்ப தேவ சமூகத்துல அழுதுருக்கப்பா. இந்த சூழ்நிலையில அவங்க ஏன் காணிக்க கொடுக்கணும்? அதாவது இல்லாம இருக்கும்போது கொடுத்தாங்க பாருங்க, அது
அதாவது வேலையில நல்ல ஹை பொசிஷன்ல இருந்து கொடுக்கறது வேற. ஒரு ஏழை விதவை 2 காசை கொண்டு வந்து அந்த காணிக்க பெட்டியில போட்டப்ப அந்த காணிக்க அனுப்பும் போது நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில கொடுக்கிறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப தொட்டதான ஒரு காரியம். அப்ப சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க, ஹை பொசிஷன் கொண்டு போ. அந்த மனப்பூர்வமான ஜெபம் கொடுத்ததுனாலன்னு சொல்லல, நான் கொடுக்கறாங்க அதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லல. அவர்கள் அந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு உண்மையா இருந்ததை பார்த்து கர்த்தர் இறங்கணுமே, கர்த்தர் இரக்கம் பாராட்டணுமே, அந்த ஜெபம் தான் தீவிரமா எனக்குள்ள இருந்து வந்தது. அதாவது இவருக்கு வேலை கிடைச்சது என் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச மாதிரி எனக்கு அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஏன்னா ரொம்ப நாள் ஜெபம் இவருக்காக ஒரு நாள் 2 நாள் ஜெபம் இல்லை, ரொம்ப நாள் இவரை நினைக்கும் போதெல்லாம் திடீர்னு கேட்பேப்பா வினோத் பிரதருக்கு ஏதாவது வந்துச்சாங்க, இது ரொம்ப நாள் ஜெபம். அப்பதான் பிரதர்கிட்ட சொன்னேன், அப்பா என் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச மாதிரி இது பையன், என் பிள்ளைய ஆண்டவர் ஹை பொசிஷன்ல கொண்டு போன மாதிரி இது. அதுதாங்க இந்த கூடுகை, அதுதான் தேவன் நியமித்த கூடுகை, அதுதான் இந்த அற்புதமான கூடுகை, அதுதான் இந்த ஆண்டவர் கொடுத்த கூடுகை, இதுதான் ஆண்டவர் கொடுத்த கூடுகை. அதுதான் எங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த குடும்பத்தை நாங்கள் மனதார நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிற அந்த பகுதியில இந்த பெங்களூர் பட்டணத்தில கொண்டு போகும்போது கர்த்தர் அவர்களை கொண்டு மகத்தான ஓசூர் பகுதியில கொண்டு போகும்போது மகத்தான கிரியைகளை, இன்னும் அதிகமான நன்மைகள், இனி கீழே போக மாட்டார்கள், இனி மேலே 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 தாவீது வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல இந்த குடும்பத்தை ஆண்டவர் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆக்குவார். அல்லேலூயா. இந்த காலைகளில கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நைட் பிரேயர் 11:30 to 12:30 வைக்கலாம்னு இருக்கிறோம். இன்னைக்கு நைட் பிரேயர் இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு தொடங்கும் போது சொன்னார், நீ இரவு ஜாமக்கால ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு 11:30 to 12:30 இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலும் படுக்கிறோம், படுத்தாலும் காலையில வந்துடணும், காலையில வந்து வசனத்தை கேட்கணும். ஃபுல்லா இந்த நைட்ல ஜபிக்கிறது ஃபுல்லா பிசாசினுடைய கிரியைகளை கட்டி, விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை கட்டி ஜபிக்கிற ஜபம் இருக்கும். பிரதர் 1/2 hour நடத்துவார், நான் 1/2 hour நடத்துவேன். ஃபெமினா சிஸ்டர் வந்தாங்கன்னா ஒரு 15 minutes இல்ல 10 minutes கொடுப்பேன். அந்நிய பாஷையில தான் ஃபுல்லா அந்நிய பாஷையில் நிரம்பி ஜபிக்கிற ஜபம் தான். ஆண்டவருக்கு விருப்பமானால் வாங்க, கர்த்தர் இதே லிங்க் தான், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இந்த வசனம் தாங்க, இந்த வசனம் தாங்க, இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மேலான இடங்கள் தான். நடக்காதது நடக்கும், மாறாத நபர்கள் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. தானியேல் 5வது அதிகாரம் போடுவோம். தானியேல் 8:5. தானியேல் 8:5-1. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களின் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். என்ன குடிச்சான்? குடி, திராட்சை ரசம். அந்த நாட்கள் அதுதான். இப்பதான் பல பிராண்ட் வந்தது, அப்ப எல்லாம் ஒரே பிராண்ட் தான். திராட்சை ரசம் குடித்தான். யாரு? பெல்ஷாத்சார் என்ற ராஜா அந்த பாபிலோன் தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில தான், அந்த நேரத்தில தான் இவர்கள் சிறை இருப்பில போய் இருக்கும் போது இவர்களை கொண்டு ஆண்டவர் அங்கே மகத்தான கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் போது ராஜாக்கள் மாறுகிறார்கள். எப்படி ஆட்சி மாறுது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதேதான் ராஜாக்கள் மாறுகிறார்கள். மாறின போது பெல்ஷாத்சார் என்ற ராஜா 1000 பேருக்கு விருந்து வைத்து திராட்சை ரசம் மது குடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த திராட்சை ரசம் குடிக்கிறது நிறைய பேர் குடிப்பாங்க. ஆனா இவன் ஒண்ணு செஞ்சான், என்ன தெரியுமா? சிறையிருப்புல போகும்போது தேவாலயத்திலிருந்து பொன் வெள்ளி உடைய பாத்திரங்கள் அது உள்ள இருந்தது. தேவனுடைய தூபவர்க்கம் காட்டும்படி, தேவனுடைய பலிபீடத்திலே அந்த ரத்தத்தை கழிக்கும்படி பரிசுத்தமான பாத்திரங்கள், பொன் வெள்ளியான பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களை எல்லாம் திருடி கொண்டு அங்கிருந்து கொண்டு வந்து விட்டான் தன்னுடைய தேசத்திற்கு. சிறையிருப்புல போகும்போது கொண்டு வந்த பாத்திரங்களை தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்.
என்ன ஒரு மோசமான நிலை. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. ஆண்டவருக்குரிய காரியங்கள் இந்த பெல்ஷாத்சாருக்கு தெரியாது. அந்நிய தேசம், தேவனுக்கு விரோதமான விக்கிர ஆராதனை உள்ள தேசம் அது. தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் பரிசுத்தமானது. அதை கொண்டு வந்து நானும் என் மனைவி, பாருங்க அந்த நாட்களிலேயே மனைவி வாய்ப்பாட்டி. நான் சொல்லலையா, பைபிள் சொல்லுது. எவ்வளவு பேர் குடிச்சிருக்காங்க. போட்டுக்க பாருங்க, தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் எல்லாம் புளூரல். ராஜாக்கள் அப்படி வாழ்ந்தார்கள். எத்தனை பேரும் ஒன்று கூடி 1000 பேரும் சேர்ந்து குடிக்கிறான். என்ன ஒரு மோசமான ஒரு நிலைமை. குடி எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்குள் தள்ளும் தெரியுமா? உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல, மது பிரியர்களுக்கு கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். எனக்கெல்லாம் நோக்கல சிஸ்டர். அப்ப வேதம் போய் வேதத்துல எழுதிட்டார் என் ஆண்டவர், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். எழுதினதே சாலமோன் தான். சாலமோன் அப்படிப்பட்ட நிலையில் போய் விழுந்தார். என்றைக்கு சாலமோன் குடியை கையில் எடுத்தாரோ அன்னைக்கு அவருடைய கண்கள் பரஸ்திரிகளை நோக்கினது. நோக்கிட்டு எழுதிட்டாரு, 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை பார்த்தேன், இத்தனை பேருக்குள்ள ஒரு நல்ல பெண்ணை பார்க்கல என்று. இந்த காலை வேளையில பிரசங்கில எழுதுற எல்லாம் மாயை ஐயா. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லாம் மாயை. ஒருவன் சேர்த்து வைக்கிறான், பின்னாடி ஒருவன் வருகிறான், அவன் அதை காப்பாற்றுவான்னே தெரியாதே. வாழ்ந்திருந்தால் கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தால் ஒழிய நமக்கு இனி வாழ்வு கிடையாது என்று எழுதி வைத்து செத்தார் இந்த சாலமோன். இங்க வசனம் சொல்லுகிறது, வைப்பாட்டிகளும் மனைவிகளும் 1000 பேருக்கு எல்லாரும் சேர்ந்து குட்டிக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை நேபுகாத்நேச்சார் செய்யவில்லை. ஆனால் இந்த தரியு ராஜா செய்யவில்லை. இந்த பெல்ஷாத்சார் செய்தார். கோரேஸ் ராஜா செய்யவில்லை. யாரும் செய்யாத ஒரு காரியம். தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை கொண்டு வந்து அதிலே குடியை ஊற்றி குடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுதே ஆண்டவர் இந்த காலங்களில நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை 4வது வசனம், திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் விக்கிரகமும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் தேவர்களை புகழ்ந்தார்கள். நல்லா குடிச்சிட்டு விக்கிரகத்தை புகழ்றாங்க. என்ன ஒரு சந்தோஷம். இந்த விக்கிரகங்களை நான் வணங்குகிறதினால் பாரு எனக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்கும். எல்லாம் கொடுக்கும். விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு புகழ்ந்துகிட்டு உட்கார்ந்து இருந்தா அதை போற்றி போற்றி புகழ்கிறார்கள். இந்த கும்பல் என்ன செய்கிறது தெரியுமா? இந்த ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? விக்கிரகங்களை போற்றி போற்றி பாடுறாங்க, புகழ்றாங்க. அங்க இருக்க ஜனங்கள்லாம் எவ்வளவு நல்ல கடவுள் ஐயா. இப்படிப்பட்ட குடிய கொடுக்குது, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. எங்களை வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்நேரத்திலே மனுஷ கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராய் ராஜா அரண்மனையின் சார்ந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். ஒரு விரல் மட்டும் தோன்றி அப்படியே எழுதுது அந்த சவத்துல. இவன் இங்க புகழ்ந்துகிட்டு இருக்காயா, இங்க புகழ்ந்துகிட்டு இருக்கா. நல்லா குடிச்சிட்டு மனைவிகள் எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு புகழ்ந்துகிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விரல் தோன்றுகிறது. ஒரு விரல் தோன்றி செவற்றில் எழுதுகிறது. என்ன எழுதுகிறது என்று பார்த்தால் அவனுடைய நினைவுகள் அவனுடைய கலங்க பண்ணிட்டு ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியர், கல்தேயர், குறிச்சொல் எல்லாரையும் கூட்டுவாயா முதல்ல உள்ள. ஒரு விரல் எழுதிருச்சியா என்னன்னே புரியல. கை கால் நான் நடுங்குது. நான் புகழ்ந்து கொண்டிருக்கிறது விக்கிரகங்களை. வெள்ளி, பொண்ணு, இரும்பு, சாந்து, மண்ணு இவைகளை புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு கையொழுப்பு தோன்றுகிறது. இன்றைக்கும் செய்யுங்கப்பா, இன்னைக்கும் செய்யுங்கப்பா, இன்னைக்கும் செய்யுங்கப்பா. வேற காரியத்தை இன்றைக்கும் இந்த அரசியல்களுக்குள்ளே செய்யுங்கப்பா. ஒரு கைவிரல் தோன்றி எழுதுவாங்க.
மொத்த பேரையும் கூப்பிட்டு விட்டு ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே போர் சரப்பணியும் தரக்கப்பட்டு 3ஆம் அதிபதியாய் இருப்பான். எழுத்தையும் அர்த்தத்தையும் சொல்றதுக்கு எவனுக்கு தெரியும்? ஐயா ஜோசியக்காரன் பேயால நிரப்பி இருக்கான். அவன் தான் ஜோசியம் சொல்ல வைக்குது, குறி சொல்ல வைக்குது. நேற்று ஒரு பையன், வாலிப பையன் சாட்சி சொன்னாங்க. எங்க அம்மா குறி சொல்றவங்கதான். வாலிப பையன் சாட்சி சொல்றான். குடியும் சுருட்டும் கொண்டு வந்து வச்சாதான் நமக்கு குறி வருமா? இந்த குடிய குடிச்சாதான் நம்ம குறிய சொல்லுமா? அங்கதான் ஜோசியக்காரன், குறிக்காரன் எல்லாம் பிசாசாக நிரப்பப்பட்டு அவனால நிரப்பப்பட்டு இருக்கிறவன் தேவன் எழுதின கையுறுப்பை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு எழுத்தை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஞானி இருக்கிறார்கள்? என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அங்கே ஆலயத்தில் இருந்து கொண்டு வந்த அந்த வெள்ளி பொன் பாத்திரங்கள், அதிலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை எடுத்து வைப்பாட்டிகளும் மனைவிகளும் அவனும் 1000 பேரை பிடித்து விட்டு விக்கிரகங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் இடைப்பட்டார் அந்த ராஜா கூட. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷத்சார் மிகவும் கலங்கினான். 9 முகம் வேறுபட்டது. பிரபுக்கள் எல்லாம் திகைக்கிறாங்க. குடியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது ராஜாத்தி 10வது வசனம் நடுப்பகுதி படிக்கிறேன். ராஜாவே, நீ வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு தானியல் என்ற ஒரு புருஷன் இருக்கிறார், ஒரு பையன் இருக்கிறார், ஒரு வாலிபன் இருக்கிறார், என் தெய்வத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் இருக்கிறார். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. நீ குடிச்சிட்டு கத்தி புகழ்ற மாதிரி இந்த மண்ணையும் கண்ணையும் அப்படிப்பட்ட ஜோசியக்காரன் இல்லையா? ஆண்டவர் அபிஷேகித்த மனிதன் ஒரு ஜோசியக்காரன் அல்ல, குறி சொல்லுகிறவன் அல்ல. அவன் சொன்னா சொல்லுவான், சாதகமா தான் சொல்ல மாட்டான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சாதகமா சொல்றது. ஏன்னா காணிக்க வர சாதகமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், காணிக்க வேணாம் போயிட்டே இருப்பேன். நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறாய். ஒரு குடும்பத்துல எத்தனை வருஷம் சர்ச்சு? 45 வருஷம் சர்ச்சு. 45 வருஷம் சர்ச்சுக்கு போறாங்க. சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு தான் போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறாய். திரும்பவும் கூப்பிடவும் மாட்டாங்க, காணிக்கையும் கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லையா? தேவையில்லை. பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. உன் பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் இருக்காரு பாரு, அவரே அவங்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்பாரு. நீயோ மறந்து போய் ஜோசியக்காரனை கூட்டிக்கிட்டு இருக்க. உன் ஆட்சியில ஒருத்தன் இருக்கிறான், அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறான். வேலைக்கு சொல்லுகிற நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருந்தால் எல்லாவற்றையும் உங்களை கூப்பிட்டு தான் கேட்க. அந்த ஞானம், தெளிவு, சாமர்த்தியம், உயர்வு, எழுத்திலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்திலும் உங்களை போல ஒருவன் இருக்க முடியாது. காலை வேளையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சாட்சிகளை கேட்கிறோம், தேவன் செய்கிற அற்புதங்களை கேட்கிறோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பார்க்காமலேயே அற்புதங்கள் பார்க்காம செய்யணும். என் தெய்வம் பார்க்கிறார் ஐயா, அவ்வளவு தெய்வம் பார்க்கிறார். எங்களை பார்க்காமையே காணிக்க அனுப்புறாங்க. எனக்கு அது ஆச்சரியமான ஒரு காரணம். நாங்க எப்படி வாழ்கிறோம்னே தெரியாது. கூடுகைக்கு வந்து நான் அற்புதம் பெற்றிருந்தா அனுப்புங்க, இல்லைன்னா அனுப்பாதீங்கன்னு அன்னைக்கு ஒரு அம்மாட்ட. கூடுகைக்குள்ள வந்து நீ அற்புதம் பெற்றிருக்கியா, நல்லா இருக்கியா, ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறியா, பைபிள் வாசிப்புள்ள ஜெபிக்கிறியா, உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா, நீ சூப்பரா இருக்கிறியா, நான் சூப்பரா இருக்கிறேன், அப்ப அனுப்பு காணிக்க. எனக்கு ஒண்ணுமே நடக்கலமா,
அனுப்பாத. நீ முதல்ல நீ இன்னும் மாறவே இல்லைன்னு அர்த்தம். நீ மாறிட்டு அப்புறம் அனுப்பு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. அந்த கூடுகை இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்கவே முடியாதுமா. சரி அப்பா, கர்த்தர் பேசியிருக்காரு. இந்த காலங்களில வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகள் ஜோசியருக்கு கல்தேயருக்கு குறி சொல்லுகிறவன் இவன் தான் அதிபதி. அது தெரியாம என்னவா ஊர்ல இருக்கவனை நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். குறி சொல்றவன் அம்புட்டு பேருக்கு வந்து அதிபதி. எவன் ஜோசியக்காரன் ஆட்சியில கொடுத்து வச்சிருக்கிற பாரு, பணம் பட்டம் பதவி இவைகளை எல்லாருக்கும் அவன் தான் அதிபதி. உங்க அப்பா வச்சுட்டு போயிட்டாரு, உன் தாத்தா வச்சுட்டு போயிட்டாரு. நேபுகாத் நேச்சார் அவன் இந்த அதிபதியாய் வைத்தார் என்று ராஜாத்திக்கு தெரியுது. அந்த ராஜாத்தி இந்த கூட்டத்துல இல்ல. அப்ப யாரு இருந்தா? வேற மனைவிகளும் வைப்பாட்டி. இது மனைவிகள் வேற வைப்பாட். இந்த கூட்டம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ராஜாத்திக்கு தெரியுது, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி ஒருவனுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் என் தேவன் விசேஷித்த ஞான் அவரால் நடத்தப்படுகிற, அவரால் பேசப்படுகிற மனிதனா நான் மாறுவேன் இந்த பூமியில். தானியேலுக்கு சொப்பனங்களை வீழ்த்தி பண்ணவும் புதை பொருள்களை வெளிப்படுத்தி கருகலானவர்களை தரு அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. தானியேல் அழைக்கப்பட்டதும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். கூப்பிடி அந்த தானியேல். உங்களை கூப்பிடுவாங்க வேலை ஸ்தலத்திலேயே, கூப்பிடி அவரை. அவர் வந்தாத்தாங்க அந்த காரியம் நடக்கும். செய்வார். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கு. பரிசுத்த தேவனுடைய ஆவி, பரிசுத்த தேவன் இப்படி குடிச்சிட்டு வந்து கையில புகழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கையொறுப்பு எழுதுது. அந்த தேவன் தான் பரிசுத்த தேவன். கூப்பிடி அவரை. 14வது வசனம். கூப்பிட்டு ராஜா கேட்கிறாரு, குடியில எங்க டான்ஸ் ஆடி குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க சந்தோஷமா, எல்லாம் போயிடுச்சு. உனக்குள்ளே 5 நிமிஷத்துல முடிச்சாரு. தேவர்களின் ஆவி உண்டு, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் முன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஐயா, நான் உன்னை பார்த்தது இல்ல, உன்னை குறிச்சு சொன்னாங்க. எங்க அப்பா காலத்துல எல்லாம் நீதான் அவங்களுக்கு ஞானத்தை போதிச்சியாமே, அவங்களுக்கு இப்படி எல்லாம் சொப்பனங்களை வெளிப்படுத்தினியாமே. அதனால உன்னை குறிச்சு நான் கேள்விப்படுறேன். என்னன்னா உனக்குள்ளதான் ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவி, வெளிச்சம் புத்தி இவைகளை அளிக்கிற ஆவி இருக்கு. இந்த எழுத்த வாசிச்சு அர்த்தம் சொல்றியா? நான் எங்க ஆட்களை எல்லாம் கூப்பிட்டேன், அர்த்தம் சொல்ல முடியாது. விக்கிரகங்களையும் வெள்ளிகளையும் துருஞ்சல்களையும் தூக்கி எறிவார்கள் என் இயேசுவை கண்டபொழுது. வெள்ளியும் பொண்ணும் காப்பாத்தாதே, வீட்டில் இருக்கிற பணம் பேப்பர் காப்பாத்தாதே. நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குடித்துட்டு இருந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விக்கிரகங்கள் இருக்கிற இடத்திலேதான் தேவனுடைய கையிருப்பு தோன்றும். என் தேசத்திலே தோன்றட்டும் அப்பா, என் தேசங்களுக்குள்ளே தோன்றட்டும். தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். என் தேவனுடைய வல்லமை என் தேசங்களுக்குள்ளே பாய்ந்து போகட்டும். ராஜாக்களுக்கு நடுவிலே இப்பொழுது நீ எழுத்த வாசிக்கணும். 14 அதன் அர்த்தத்தை எனக்கு சொல்லணும். தானியேல் ராஜாவின் சமூகத்தில் உனக்கு நான் பொற்சார பணி போடுறேன். ராஜாவினுடைய 3வது இடத்துல நீ இரு. உன் பொற்சார பணி, உன் பதவி இதெல்லாம் நீயே வச்சுக்க. தேவ ஆவி பெற்றவன் அப்படித்தான் இருக்கும். பணத்துக்கு பின்னாடி எல்லாம் ஓடாம என்ன சொல்றாரு? 17 போடுமா. உம்முடைய வெகுமான உம்மிடத்திலே இருக்கட்டும். உம்முடைய வாரிசுகள் வேறொருவனுக்கு கூட, ஆட்களுக்கு கூட இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். உன்னதமான தேவன் நம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தை, மகத்துவத்தை, கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே அவர் மிகவும் என்ன பண்ணிட்டார்? பெருமை உள்ளவராகி அவர் தேவனுக்கு விரோதமாக எழும்பின போது, அவருடைய ஆவி கடினப்பட்ட போது, மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோட கை கால்கள் எல்லாம் நகமடைந்து மிருகங்களோட வாழ்ந்தார். தெரியுமா? தெரியாதா?
பெல்ஷாத்சாரே, இது உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் தகப்பனுடைய நிலம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ உன் இருதயத்தை தாழ்த்தாம, இத தெரிஞ்சும் உன் இருதயத்தை நீ தாழ்த்தாம, நீ போட்ட ஆட்டத்துக்கான வார்த்தை தான் இது. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் 23 நீரும் உம்முடைய பிரபுக்களும் வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்று உம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வைத்தது யாரவரே? யாரவரே? ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறுத்துங்க, இதை முடிச்சிடறேன். நாளைக்கு வேற பகுதிக்குள்ள போனேன். அவர் கையில சுவாசத்தை வச்சிருக்காராம். என் சுவாசம் இருக்கு பாருங்க, நான் மூச்சு விடுற பாருங்க, அது அவர் கையில இருக்கிறது. அது போடுமா, அந்த வசனத்தை போடுமா, 23 போடுமா. தானியேல் என்ன சொல்லுகிறார்? இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமான தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராது. என்னது? பார்க்காது கேட்காது உணராது இந்த தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வெள்ளி பொண்ணு விக்கிரம் இவைகளின் மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்றீங்க. இவ்வளவு துறிஞ்சும் உன் சுவாசத்தை அவர் கையில வச்சிருக்காரு. அப்படி விட்டுட்டார், அப்படி நான் பிடிச்சிருக்காரு. விட்டுட்டார், நான் முடிஞ்ச நீ ஆள் அவுட்டியா. அப்பேற்பட்ட தெய்வம் உன் பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் உங்க அப்பா செஞ்ச காரியம் தெரியுமா? நான் கட்டின பாபிலோனே, அவ்வளவுதான். மொத்தமா புட்ட, மொத்தமா முட்டிஞ்சிச்சு. பெருமை வரும்போது மொத்தமா அழிஞ்சிச்சு. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது ராஜாவா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, பெருமை வந்து அப்படியே கீழே நடுக்கி மிதிச்சு தள்ளுவார். பெருமை எல்லாம் ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு கூட எதிர்த்து நிற்பேன்னு சொல்லல, ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். இது பத்தாதுன்னு காணாமலும் பேசாமலும் தொடாமலும் இருக்கிற ஒரு விக்கிரகத்தை பார்த்து நீ புகழ்ந்திருக்க, என்ன வாழ வச்ச தெய்வமே சொல்லி இருக்கிற. அப்படித்தானே? முடிஞ்சிச்சு, அவங்க ஆட்சி முடிஞ்சிச்சு. எழுதப்பட்ட எழுத்து என்னவே? மேனே மேனே தேக்கேள் உப்பாசே. எழுதப்பட்ட எழுத்து என்ன தெரியுமா? மேனே மேனே தேக்கேள் உப்பாசே. நீ தராசிலே நிறுத்து பார்த்தால் குறைவாய் காணப்பட்டார். நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் இருக்கிறான். இதுதான் 45 வருஷம் சர்ச்சுக்கு போனவங்களுக்கு சொன்னது ஆண்டவர். அவர் சொன்னதான் நான் சொன்னேன். அவர் சொல்லாததை சொன்னா அவர் தாட்டிவாங்க. எனக்கு அவர் தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லணும். அவர் உன்னை வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொன்னார். அவர் ஆமான்னு சொன்னா ஆமான்னு சொன்னார். அங்க எனக்கு காணிக்க நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்காக போய் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கலாம் மாட்டாரு. என்னைய சேர்த்து போட்டு தட்டுவார். என்ன அங்க போய் நான் சொன்ன வார்த்தையை சொல்லாம என்ன நடிச்சுட்டு வரி. தானியேல் சொன்னா, உன் சோப்பு பொருசான பண்ணி எல்லாம் அந்த உன் ஜோசியம் இருக்காம பாரு, அவனுக்கு கூட எவனுக்கு தேவாது. நீ தராசில நிற்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டார். அவ்வளவுதான். அப்படி தூக்கி நிறுத்துவார் ரெச்சினாவை. இப்படி தூக்கி நிறுத்துவார். நிறுத்த பார்க்கும்போது ரெச்சினா கீழே போயிட்டு தூக்கி போனவனை தூக்கி போட்டு வேற யாரையும் நான் எழுப்புருவேன். எழுப்பு அடுத்தால தேவையில்லை. இந்த அம்மா காலை வேளையில நான் சொன்னாரு தெரியுமா? நீ கொடுக்கப்பட்டது ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்திலே கொடுக்கப்பட்டது அர்த்தமா? பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரமும் அவனுடைய கழுத்தில் சரப்பணி பறிக்கவும் ராஜ்யத்தில் அவனை 3ஆம் அதிகாரி அவனை குறித்த பறைசாற்றவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். நைட்டோட நைட்டா மூச்சை விட்டுட்டார். பிடிச்சு வச்சிருக்க மூச்சை விட்டுட்டார், செத்தாங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கண்களை மூடலாம், மூடலாம். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி, தேவனை தவிர வேறு எதற்கும் அவர்களை எதிர்பார்க்க மாட்டார். இந்த ஆவி பெற்ற அவர் சபைக்கு போங்க.
தேவனுடைய ஆவி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட். கடைசி காலம் எங்க என்ன புகழுதுன்னே தெரியல, எங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. கள்ள போதகர்கள் தங்களுக்கு இச்சை கேட்ட வசனங்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சுற்றி தெரிகிறதான காலம் இதே. வேதம் சொல்லுகிறது, மேனே மேனே தெக்கேல் உபய ராஜாவது யாராவது அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் எழுதின உருப்பது மேனே மேனே தெக்கேல் உப்பாசு. நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் இருக்கிற நீ ராஜாவா இருந்தா யாரா இருந்தா, நீ சர்ச்சுக்கு போனா, நீ ஊழியக்காரனா இருந்தா, நீ 45 வருஷம் சர்ச்சுக்கு போனா, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் இருக்கிறாய். தூக்கி அப்படி பார்ப்பார். ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஜனத்துக்கு ஏத்த மாதிரி ஜால்றவா, இல்ல வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஜால்றவா, இல்ல போகிற இடத்துக்கு ஏத்த மாதிரி ஜால்றவா? தூக்கி நிறுத்து பார்த்து தள்ளி விட்டுருவார். முடிஞ்சிச்ச. கையில் இருந்த சுவாசத்தை விட்டுருவார். சுவாசத்தை தம் கையில் பிடித்திருக்கிறவர் என்று தெரிஞ்சோம், உங்க அப்பாவுக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சோம் நீ உன்னை தாழ்த்தத பத்தியா? அங்க நிக்கிற நீ பெல்ஷாத்சாரேன்ட்ட, அங்க நிக்கிற. இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். ஆண்டவரே, என் தேசம் இப்படி ரட்சிக்கப்படும். எல்லாருக்கும் முன்னாடி கையுறப்ப தோன்றும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தணும். ராஜ்ய பாரத்திலே அடுத்த ராஜா வருகிறார். அடுத்த ராஜா உள்ளே வருகிறார். தரியு என்ற ராஜா. அல்லேலூயா. thank you Jesus, thank you Holy Spirit. பெல்ஷாத்சார் இறந்த அடுத்த ராஜா கோரேசை குறித்து நாளைக்கு சொல்லுகிறேன். கோரேசை குறித்து நாளைக்கு சொல்லுகிறேன். அடுத்த ராஜா கோரேஸ் என்ன செய்தார் என்று நாளைக்கு சொல்லுகிறேன். கோரேஸ் ராஜா தெய்வத்துக்காக எப்படி நின்றார் என்பதை நாளைக்கு சொல்லுகிறேன். வல்லமை